ஒரு முறை ஒரு சீடர் குருவை பார்க்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அதை விட சொல்லப்போனால் ஒரு பெரிய தீர்வு வேணும் அவருக்கு. அதுக்காக தான் குருவை பார்க்க போகிறாரு. குருவை பார்த்தனதும் பணிவாக வணக்கம் சொன்னார். சொல்லிட்டு தன்னுடைய மனக்குறையை சொல்ல ஆரம்பித்தார். குருதேவா, என்னுடைய மனம் எப்பவும் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்குது. நான் ஏதாவது ஒரு சிந்தனையில் மூழ்கி போயிட்டே இருக்கேன். எப்பவும் என்னால் அமைதியாக இருக்கவே முடியல. என்னுடைய மன அமைதிக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே குருதேவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீடரை அன்பாக உள்ளே அழைச்சிட்டு போனார். ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க இல்லையா? ஆமாம். அப்புறமா உள்ளே போயிட்டு தேநீர் எடுத்துகிட்டு வராரு. அந்த பாத்திரம், தேநீர் எடுத்துகிட்டு வந்த பாத்திரம் 2 குவளை இருக்குது. குருதேவர் என்ன பண்ணுறாரு, தேநீரை ஒரு குவளையில் ஊற்ற ஆரம்பிக்கிறாரு. ஊற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த குவளை நிறைஞ்சிருது. இருந்தாலும் ஊற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த தேநீர் வழிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் சீடர் பார்த்ததும் அவரால் பொறுத்துக்க முடியல. குருதேவா, ஏற்கனவே அந்த குவளை நிறைஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ ஊற்றிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த தேநீரெல்லாம் வீணாக தான் கீழே போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குருதேவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேநீர் ஊற்றுறதை நிறுத்திட்டு அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு தன்னுடைய சீடரை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம், இதே மாதிரி தான் நம்மளுடைய மனமும். நீயும் உன்னோட மனசில் தேவையற்ற பல எண்ணங்களை வச்சு நிரப்பியிருக்க. அது எப்படி நிரம்பி வழியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் அந்த சிந்தனைகளெல்லாம் நிரப்பல குருதேவா, அதுவாக தான் வருது. நான் அவங்களெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அந்த சிந்தனைகளை தடுக்கவும் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குருதேவர் தன்னுடைய சீடரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்து ஆற்றுக்கு போகிறாரு. சீடர் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு அந்த பாத்திரம் நிறைய தண்ணீரை எடுக்கணும், மறுபடியும் ஆற்றுலே ஊற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சீடருக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்த விஷயம் தன்னுடைய மன அமைதி வேணும், தேவையற்ற சிந்தனைகளை தடுக்கணும், வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்கான தீர்வை தேடி. ஆனால் குருதேவர் சொல்கிறதோ பாத்திரத்தில் தண்ணி எடுக்கணும், அதுவும் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கணும், மறுபடியும் ஆற்றுலே ஊற்றிடணும். இது எப்படி தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. இருந்தாலும் குருதேவர் சொல்லியாச்சு. குருதேவர் சொன்ன மாதிரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறார் பாத்திரத்தில், மறுபடியும் அதிலே ஊற்றிடுறாரு. இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கார். ஆனால் அவருடைய மனசு என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம வந்த விஷயம் வேறு, நமக்கு தேவையான தீர்வும் வேறு. ஆனால் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறதும் நம்மளுடைய இந்த செயல் எப்படி நம்ம மனசில் தேவையற்ற எண்ணங்களை வரவிடாமல் செய்யும்? குருதேவர் ஏன் நம்மளை இப்படி செய்ய சொன்னார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். இருந்தாலும் குருதேவர் சொன்ன மாதிரி செய்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே செஞ்சாலும் செய்கிறாரு. செய்ய என்ன ஆகுதுன்னா, அவருடைய இந்த தேவையற்ற சிந்தனைகளை மறந்துடுறாரு. கவனம் முழுக்க தண்ணியை எடுக்கிறதும் ஊற்றுறது இதில் தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சிந்தனைகள் எல்லாம் அடங்கி போயிடுது. இவருடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறமா குருதேவர்கிட்ட போய் கேட்குறாரு. சீடர் கேட்குறாரு, இப்போது ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன வழிமுறை தான் என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வா? என்னுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நான் எப்படி தேவையற்ற சிந்தனைகளை தடுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு குருதேவர் சொல்கிறாரு, சிந்தனைகள் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் வரதான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் உயிரினங்களுக்கு சிந்தனைகள் இருக்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். நீ உன்னோட மனசில் தேவையற்ற சிந்தனைகளை கூட நிரப்பி வச்சுருக்க. அதனால தான் உனக்கு தேவையான சிந்தனைகளுக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கும் வேறுபாடு கொஞ்சம் கஷ்டப்படுற. இப்போ பாரு, யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே நினைக்கிறேன். நீ சிந்தனைகளை தடுக்க முயற்சிக்கிட்டேன்னா அதை எப்படி ஒரு ஆற்றுல காட்டாற்று வெள்ளம் வந்து அடக்க முடியாமல் பெருக்கெடுத்து ஓடுது, அதே மாதிரி அது உன்னை அறியாமல் பொங்க ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு உன் சிந்தனைகள் வருதா, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பி. ஆழ்மனது தியானம், அப்புறம் மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நமக்கு தேவையான ஒன்று என்ன, நம்ம செய்கிற வேலையில் நமக்கான கவனம். அது நீ எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்தும் போது தன்னாலேயே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமைப்பாடுபடும். அதாவது தேவையற்ற சிந்தனைகள்லாம் தானாக விளங்கிடும். அதனால் இதை பற்றி நீ பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம செய்கிற வேலையில் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னாலே
பண்ணாலே தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலையை எப்படி மேம்படுத்த முடியும், நமக்கு என்ன தேவைங்கிறதும் ரொம்ப சுலபமாகவே புரியும். இது உண்மையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எனக்கு ரொம்பவும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் பல நல்ல கதைகளை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு. மேலும் பல மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.